ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய கடலூர் பகுதிக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் ஒரு குடும்பம் குலதெய்வத்தை டோட்டலாக மறந்து வழிபாடு செய்யாத காரணத்தினால் நடந்த திகில் மற்றும் அமானுஷ்ய நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடலூருக்கு அருகாமையில் 2009 காலகட்டத்தில் நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது சங்கீதா அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு 2009 காலகட்டத்தில் இந்த பெண்மணிக்கு தாங்க நடந்துச்சு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த சங்கீதாவினுடைய குடும்பம் கடலூர்லேருந்து குறிஞ்சம்பாடி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அந்த பகுதி தாங்க. அங்கே தன்னுடைய அப்பா அம்மா தங்கச்சியோடு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்களுடைய குடும்பம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் கீழ்த்தங்கிய குடும்பம் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சங்கீதாவினுடைய அப்பாவினுடைய தொழில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த திருமணத்தில் தவில் வாசிப்பாங்கல்ல, அந்த தொழில் தாங்க. தவில் வாசித்தாலும் கூட குடும்பத்தை நல்ல முறையாக நடத்த மாட்டாருங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, தீராத மது பழக்கத்திற்கு அடிமையாக இருந்த காரணத்தினால மொத்த பணத்தையும் குடிச்சிட்டு டெய்லியும் அம்மா கிட்ட வந்து சண்டை போடுவாருங்க. இந்த டைமில் சங்கீதாவினுடைய அம்மா தன்னுடைய 2 பெண் குழந்தைகளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலை செஞ்சுதாங்க குடும்பத்தை நடத்த ஆரம்பித்தாங்க. இந்த சங்கீதா அப்படிங்கிற இந்த பெண் 10ஆம் வகுப்புக்கு மேலே படிக்கலைங்க. அதற்கு பின்னாடி குடும்பத்தினுடைய நிலைமையை நினச்சி நாமளும் வேலைக்கு போகலாம் அம்மாவோடைய அப்படி சொல்லிட்டு வீட்டு வேலைக்கு அவங்களும் போக ஆரம்பித்தாங்க. குறிஞ்சம்பாடியிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பணக்கார குடும்பத்தில் தான் இந்த சங்கீதா மற்றும் அவங்களுடைய அம்மா வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த பணக்கார குடும்பம் இவங்க இருவரையும் நல்லா தாங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த டைமில் 2009 காலகட்டத்தில் வீட்டு வேலை செய்யக்கூடிய அந்த பணக்கார குடும்பத்தினுடைய தலைவி இருப்பாங்கல்ல, சென்னையில் வந்து 4 பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு போய் நீங்கள் வேலை செய்யணும், என்னுடைய மகள்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா அப்படிங்கிற இந்த பெண்ணை அனுப்பி வைக்க சொல்லி கோரிக்கை விடுக்கிறாங்க. அதற்கு பிறகு சரி அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதாவுடைய அம்மா அந்த பெண்ணை சென்னைக்கு அனுப்புகிறாங்க. சென்னையில் அந்த பணக்கார குடும்பத்தினுடைய 4 பெண்கள் வந்து இருக்கிறாங்க. 2 பேர் காலேஜ் போகிறாங்க, 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அவங்களும் நல்லா வசதியாக தாங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னையினுடைய வண்ணாரப்பேட்டை பகுதியில் பெரிய வீடு ஒன்று வாடகைக்கு எடுத்து தங்கி வேலை மற்றும் காலேஜுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கு தான் இந்த 10ஆம் வகுப்பு படித்த சங்கீதா அப்படிங்கிறவங்க வீட்டு வேலைக்கு போகிறாங்க. அதற்கு பிறகு அந்த 4 பெண்களும் சங்கீதாவை தன்னுடைய தங்கச்சி மாதிரி நல்லா சந்தோஷமாக தாங்க வழி நடத்திட்டு இருந்தாங்க. அந்த வீட்டுக்கு போய் ஒரு வார காலகட்டம் கழித்து சங்கீதாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அமானுஷ்ய புயல் வீச ஆரம்பிச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த வீட்டில் சங்கீதாவுக்கு தனி ரூம் தாங்க, தனியாக தான் தூங்குவாங்க. அதற்கான முக்கிய காரணம், அந்த 4 பேரும் நைட்டு 2 மணி வரைக்கும் அரட்டை அடிச்சுட்டு தூங்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த பெண் காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு சமைக்கணும் இல்லையா, தூக்கம் வந்து கண்டிப்பாக முக்கியம். அதனால் தனி ரூம் கொடுத்த காரணத்தினால தனியாக போய் படுத்துக்குவாங்க. அப்படி படுத்து அந்த வீட்டுக்கு போய் 5ஆவது நாளேங்க இந்த சங்கீதாவுக்கு நைட்டு நடுநிசி நேரம் தூங்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய கால்களை பிடிச்சி யாரோ வெடுக்குன்னு இழுத்த மாதிரி ஃபீலுங்க. டக்குன்னு முடிச்சு எந்திரிச்சு பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இருந்த காரணத்தினால சங்கீதாவுக்கு ஒன்றும் புரியலிங்க. தொடர்ந்து 2 நாளைக்கு ஒரு முறையோ 3 நாளைக்கு ஒரு முறையோ அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்திலேருந்து வெறும் கால்களை பிடிச்சி இழுக்கிறத பார்த்து பயந்து போயிட்டாங்க சங்கீதா. 10 டைமுக்கு மேலே சங்கீதாவுக்கு நடந்த காரணத்தினால அந்த 4 பெண்களில் ஐடி வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்கிட்ட போய் நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே 4 பெண்களும் கிண்டல் அடித்து சிரிச்சிருக்காங்க. இந்த வீட்டில் 1 வருஷம் 1.5 வருஷ காலகட்டத்துக்கு மேலே இருக்கும், எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி அப்நார்மலாக தட்டுப்பட்டதே கிடையாது, நீ வந்து ஏதோ கற்பனையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சிருக்காங்க. ஆனால் அதற்கு பிறகு சங்கீதாவுக்கு நடந்தது தான் இன்னும் அதிபயங்கரம் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா இப்படி சொல்கிறாங்களே, நம்மளுக்கு மட்டும் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா குழப்பத்தோடே இருந்திருக்காங்க. அதற்கடுத்து ஒரு வார காலகட்டம் கழிச்சு நைட் அவங்க 4 பேர்த்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு பாத்திரங்கள்லாம் விளக்கிட்டு போய் தூங்கலாம்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. தூங்கிட்டு இருந்த அன்றைய நாள் நடந்தது சங்கீதாவினுடைய உயிர் மூச்சே நிற்கும் வகையில் நடந்த திகில் சம்பவம் அப்படின்னு சொல்லலாங்க. நல்லா தூங்கிட்டு இருந்தவங்க எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா கால்களை வெடுக்குன்னு பிடிச்சி இழுக்கிறதோட நிப்பாட்டிடுவாங்க. ஆனால் அன்றைய நாள் சங்கீதாவை அப்படியே கால்களோடு சேர்த்து இழுத்து தூக்கி வீசுகிற மாதிரி வீசிட்டாங்க.
அப்படி வீசின உடனே சங்கீதா டக்குன்னு முழிச்சு பார்க்கும்போது பெரிய ஷாக்குங்க. அவங்க படுத்திருந்த அந்த ரூமில் இருந்து ரூமை விட்டு வெளியே வாசப்படி இருக்கும் இல்லையா, அந்த வாசப்படிக்கு கிட்டத்தட்ட 5 அடி 6 அடி தூரம் இருக்குங்க. தூக்கி அந்த இடத்துல வந்து விழுந்து கிடக்குறாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது சங்கீதாவுக்கு உச்சகட்ட பயம்ங்க. என்ன ஆச்சு, யார் நம்மளை தூக்கி வீசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை அங்கிட்டும் இங்கிட்டும் அலாசுறாங்க. அலாசி பார்க்கும்போது அந்த ரூமினுடைய சைடில் வந்து ஒரு ஜன்னல் இருக்குங்க. அந்த ஜன்னல் சைடு அப்படியே கரும்புகை உருவத்தில் ஒரு பெண் மாதிரி ஒரு உருவங்க அப்படியே நிற்கிறத பார்த்து அரண்டடிச்சு போயிட்டாங்க சங்கீதா. அதற்கடுத்து பயந்து போய் கத்திக்கிட்டே அந்த 4 பெண்கள் படுத்திருக்கக்கூடிய அறையை வந்து தட்டுறாங்க. தட்டின உடனே அந்த 4 பேரும் உள்ளே கூப்பிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே மறுபடியும் நடந்த விஷயங்களை சொன்ன உடனே அவங்க நம்பவே இல்லைங்க. அதற்கடுத்து அடுத்த நாள் இருந்து சங்கீதாவுக்கு ஹை ஃபீவர் வந்த காரணத்தினால உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போயிடுச்சுங்க. அப்போது ஊரில் இருக்கக்கூடிய சங்கீதாவுடைய அம்மாவுக்கு, குறிஞ்சம்பாடியில் இருக்கக்கூடிய அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே அவங்களுடைய அம்மா சென்னைக்கு வந்து அந்த பெண்ணை ஊருக்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஊருக்கு வந்த பிறகு சங்கீதாவுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி ஓரளவுக்கு நல்லாகும் போது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா கேட்டிருக்காங்க. அந்த வீட்டில் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லும்போது அவங்களுடைய அம்மாவும் நம்பலிங்க. ஏதோ தனியாக போய் வேலை செய்கிறதுக்கு பிடிக்காம தான் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அதை பெரிதுபடுத்தாமல் விட்டாங்க. அந்த டைமில் இருந்து கிட்டத்தட்ட 3 மாத காலகட்டங்கள் சங்கீதா போகாமையே அவங்களுடைய அம்மாவோடையே அந்த குறிஞ்சம்பாடியில் இருக்கக்கூடிய அந்த பணக்கார வீட்டு பெண்மணியினுடைய வீட்டிலேயே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 3 மாத காலகட்டம் கழிச்சு மறுபடியும் சங்கீதாவுக்கு ஒரு ஆஃபர் வருதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் தங்கியிருந்த அந்த 4 பெண்கள் இடவசதி மற்றும் தூரம் அதிகமாக இருந்த காரணத்தினால டி நகருக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி வேறொரு வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் டி நகருக்கு வாடகைக்காக கூடி போகக்கூடிய அந்த வீடு நல்ல புதிய வீடு தாங்க. அதனால் அங்கே ஏற்கனவே இருந்த வீட்டில் தான் உனக்கு பிரச்சனைன்னு சொன்னேன், அங்கே போய் அந்த 4 அக்காக்களையும் பார்த்து வீட்டு வேலையெல்லாம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்கார வீட்டு பெண்மணி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே சங்கீதாவும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே இருந்த வீட்டில் தான் பிரச்சனை, இப்போ வேறு வீட்டுக்கு தான் போயிட்டாங்கல்ல, அங்கே போனால் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அந்த டி நகரில் இருக்கக்கூடிய புதிய வீட்டுக்கு மறுபடியும் போகிறாங்க. அந்த வீட்டுக்கு போன பின்னாவது அந்த அமானுஷம் நின்றுச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா நிற்கவே இல்லைங்க. அந்த டி நகர் வீட்டுக்கு போன பின்னாடி 2வது நாள் நைட்டேங்க எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு அந்த வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதாவுக்கு தனி ரூம் தாங்க. அவங்களுடைய ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு பொழுதுபோக்காக கலைஞர் டிவி மாதிரி இருக்கும்ல, அந்த டிவி மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த டிவி இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தாங்க சங்கீதா படுத்திருக்காங்க. நைட்டு ரெஸ்ட் ரூம் போடாமல் முடிச்சுட்டு முழிச்சு எந்திரிச்சு பார்க்கும்போது சங்கீதாவுக்கு மறுபடியும் ஒரு பேர் எதிர்ச்சிங்க. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பழைய வீட்டில் பார்த்தா அதே பெண்மணியினுடைய உருவங்க அந்த டிவிக்கு பக்கத்தில் ஆக்ரோஷமாக வந்து சங்கீதாவை பார்த்துட்டு முறைச்சிட்டு நிற்குதுங்க. அந்த உருவத்தை பார்த்த உடனே அலறி அடிச்சிட்டாங்க சங்கீதா. இந்த பெண்ணுக்கு முருகன் பக்தி கொஞ்சம் அதிகங்க. கந்தசஷ்டி கவசத்தை முழுசாகவே பாடுவாங்க. அந்த உருவத்தை பார்த்த உடனே கந்தசஷ்டி கவசத்தை பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாட ஆரம்பிச்சிட்டாங்க. காக்க காக்க கனகவில் காக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட அந்த டிவிக்கு பக்கத்தில் இருந்த அந்த உருவம் டக்குன்னு வந்து மறைஞ்சிருச்சுங்க. அதற்கு பிறகு பயம் இருந்தாலும் கூட நம்ம போய் சொன்னால் அந்த 4 பெண்களும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த கந்தசஷ்டி கவசத்தை பாடிக்கிட்டே நைட்டெல்லாம் தூங்காமையே இருந்திருக்காங்க. இந்த மாதிரி நிகழ்வு அந்த வீட்டில் 3 நாளைக்கு ஒரு முறையோ 4 நாளைக்கு ஒரு முறையோ அடிக்கடி நடந்துகிட்டே இருக்குங்க. அந்த உருவம் வந்து அப்பேர் ஆகிட்டே இருந்திருக்கு. அதற்கு பிறகு சங்கீதா தூங்கும் போதெல்லாம் இந்த கந்தசஷ்டி கவசத்தை ஹெட்ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா காதில் மாட்டிக்கிட்டு பயத்தோடையே தூங்குவாங்க. டெய்லி இப்படி தான் தூங்கிட்டு இருக்காங்க, ஏன்னா அந்த உருவத்திற்கு பயந்து. அப்படி இருக்கும்போது கரெக்டாக அந்த உருவம் வந்து அப்பீர் ஆகக்கூடிய அந்த டைமில் அந்த ஹெட்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆகி டக்குன்னு வந்து ஸ்டக் ஆகிருப்பாங்க. இந்த மாதிரி அடிக்கடி அந்த ஹெட்ஃபோன் வந்து ரிப்பேர் ஆன காரணத்தினால புது ஹெட்ஃபோன்களை மாற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க இந்த சங்கீதா அப்படிங்கிறவங்க. இதை பார்த்த அந்த 4 பெண்களில் மூத்த பெண்ணாக இருக்கக்கூடிய ஐடி வேலை செய்யக்கூடிய பெண்மணி சங்கீதாவை திட்டிருக்காங்க. இப்படி ஹெட்ஃபோன்ஸாக வாங்கி ஏன் பணத்தை வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி அந்த அக்காட்ட சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறாங்க. அந்த வீட்டில் தான் அப்படி நடந்துச்சுன்னு பார்த்தா இந்த வீட்டில் எனக்கு கண் எதிர்க்க தட்டுப்படுதுக்கா அப்படின்னு சொன்ன உடனே ஆறுதல் படுத்திருக்காங்க அந்த ஐடி வேலை செய்யக்கூடிய பெண். சண்டே எப்போவுமே அந்த பெண்ணுக்கு லீவாக தாங்க இருக்கும். அந்த டைமில் அந்த வீட்டினுடைய மூத்த மகளாக இருக்கக்கூடிய அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா நம்பளினாலும் கூட சண்டே ஆச்சு அப்படின்னா அருகாமையில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சங்கீதாவை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. கோவிலுக்கெல்லாம் நார்மலாக தாங்க போயிட்டு சங்கீதா திரும்பி ரிட்டர்ன் வர்றாங்க, எந்த வித பிரச்சனையும் இல்லை. இதெல்லாம் பார்த்த அந்த ஐடி ஊழியராக இருக்கக்கூடிய பெண் சங்கீதா கிட்ட உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஒருவேளை நீ சொல்கிற மாதிரி ஏதாவது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா கோயிலுக்குள்ளேயே வர முடியாது, அங்கேயே உனக்கு ஏதாவது ஆட்டம் காமிச்சிருக்கும், அதனால் இது எல்லாமே உன் கட் பண்ணதா, இதை மறந்துடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகும் சங்கீதாவுக்கு இருக்கக்கூடிய பெரிய குழப்பம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா வீட்டில் இருக்கக்கூடிய 5 பேரில் நம்மளுக்கு மட்டும் தான் இப்படி தட்டுப்படுது, மற்ற 4 பேரும் ஜாலியாக இருக்காங்க, அவங்களுடைய கண்களுக்கெல்லாம் உருவம் தட்டுப்படலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர தீவிர குழப்பத்திலேயே இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலையில் 2 பேர் வந்து காலேஜ் போயிட்டாங்க, 2 பேர் ஐடி வேலைக்கு போயிட்டாங்க. இந்த சங்கீதா அப்படிங்கிற பெண் மட்டும் தாங்க வீட்டில் இருக்காங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலையும் முடிச்சுட்டு மதியம் ஒரு 1 மணி 2 மணி இருக்குங்க. ஆஃப்டர்நூன் டைமில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அறையில் போய் படுத்து தூங்குறாங்க. அப்படி தூங்கினவங்க நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு தன்னுடைய முதுகு பின்னாடி இந்த பெண் வந்து சைடில் தான் படுத்து தூங்குவாங்களாட்டுருக்குங்க. பின்னாடி முதுகு சைடு யாரோ கூட படுத்துருக்கிற மாதிரி ஒரு உணர்வுங்க. டக்குன்னு சங்கீதா திரும்பி பார்க்கும்போது அந்த ஐடி ஊழியராக இருந்த ஒரு பெண் இருந்தாங்கல்ல, அந்த பெண் மாதிரி தெரியுறாங்க. எந்திரிச்சு
எந்திரிச்சு அக்கா எப்போ வந்தீங்க, ஏன் என்கிட்ட சொல்லாமே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நான் போய் டீ போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. அப்போது இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் படுத்தக்கூடிய பெண் எந்த வித பதிலும் சொல்லிங்க, ரிப்ளையே பண்ணல. அதற்கடுத்து கிச்சனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் இன்னொரு ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்களுடைய வீட்டை பொறுத்தளவு மெயின் டோர் கதவு உள் சைடும் போடலாங்க, வெளி சைடும் போடலாம். இந்த சங்கீதா அப்படிங்கிற இந்த வேலைக்கார பெண்மணி கிட்ட ஒரு சாவி எப்போதுமே இருக்குங்க. அதே மாதிரி இந்த ஐடி ஊழியர் உள்ளே வந்து படுத்திருக்காங்கன்னு சொன்னல, அவங்க கிட்ட ஒரு சாவி இருக்குங்க. எப்போதுமே இந்த சங்கீதா வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா உள் சைடு வந்து தாழ்பால் போட்டுருவாங்க, பூட்டிடுவாங்க. இந்த ஐடி பெண் வந்து படுத்திருக்கும் போது என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்ககிட்ட ஒரு சாவி இருக்குல்ல, அதை போட்டு தான் திறந்து வந்து படுத்திருப்பாங்களாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கும் வகையில் கிச்சன் சைடு போகும்போது மெயின் டோர் கதவு வந்து பார்த்தீங்கன்னா பூட்டினது மாதிரி அப்படியே இருந்திருக்குங்க. ஏன்னா பூட்டின மாதிரியே இருக்கு. ஆனால் அந்த அக்கா உள்ளே வந்தாங்களே, சரி உள்ளே வரும்போது மறுபடியும் அவங்க உள் சைடு பூட்டிட்டாங்களாட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு டீயை போட்டு படுத்திருந்த படுக்கைக்கு பக்கத்தில் போகிறாங்க. போய் பார்க்கும்போது கூட படுத்திருந்த அந்த பெண்மணியை காணுங்க. சாக்கான சங்கீதாவுக்கு ஒன்றுமே புரியலிங்க. வீடு முழுவதும் அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அலசி ஆராயிறாங்க, எங்கேயுமே இல்லை. அதற்கு பிறகு சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண உடனே அந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஃபீஸில் இருக்கேன், என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைக்கா, நீங்கள் வந்து என் பக்கத்தில் படுத்திருந்தீங்க, என்னக்கா ஆச்சு, இப்போ ஆஃபீஸில் இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ பகல்லையும் ஆரம்பிச்சிட்டியா, நைட்டு தான் எங்களை தூங்க விடாமல் தொந்தரவு பண்ண, இப்போ பகல்லையும் ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருக்காங்க ஃபோன்லேயே. அப்போதே சங்கீதாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. அப்போது நம்முடைய முதுகுக்கு பின்னாடி பக்கத்தில் வந்து படுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு 1000 குழப்பங்களுங்க. சாயந்தரம் 4 பெண்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தாலும் கூட மதிய நேரம் நடந்தது அவங்ககிட்ட மறுபடியும் ஷேர் பண்ணவே இல்லைங்க. சொன்னால் கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. ஏற்கனவே ஆஃபீஸ்லேருந்து அந்த பெண்மணி திட்டாங்க. சரி இது இப்படியே விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பயத்தை தன்னைத்தானே வச்சுட்டு நைட்டெல்லாம் குழப்பத்தோடு இருந்திருக்காங்க. அன்றைய நாள் இரவு சாப்பிட்டு முடிச்சு தூங்கும்போது நடந்தது இன்னும் பயத்தினுடைய உச்சம் அப்படின்னே சொல்லலாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் தூங்கின சங்கீதா எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரூம் கதவை வந்து பார்த்தீங்கன்னா உள்தாப்பெல்லாம் போட மாட்டாங்க, சும்மா லைட்டாக லாக் பண்ணுற மாதிரி தான் லாக் பண்ணியிருப்பாங்க. நைட்டு மிட் நைட் டைம் இருக்குங்க. யாரோ கதவை வேகமாக தட்டுறாங்க. இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பணக்கார வீட்டினுடைய 4 பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படித்தவங்க. சங்கீதாவுடைய ரூமுக்கு வர்றாங்க அப்படின்னா பகல் மற்றும் இரவு நேரங்களில் கதவை தட்டிட்டு தாங்க வருவாங்க. அதே மாதிரி தாங்க கதவை யாரோ நைட் டைமில் தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா முடிச்சு எந்திரிச்சு பார்க்குறாங்க. அசதி இருந்த காரணத்தினால தூக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிக்க முடியாமல் கதவு லாக் பண்ணாமல் தான் இருக்குது, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டே சொல்கிறாங்க. அப்படி சொன்ன அடுத்த செகண்டே கதவை ஆட்டோமேட்டிக்காக திறந்து ஒரு பெண்மணி உள்ளே வர்றாங்க. சங்கீதா எப்போதுமே பாய் விரிச்சு தரையில் தாங்க படுத்திருப்பாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு கதவு பக்கத்தில் முகத்தை திருப்பி பார்க்குறாங்க. பார்க்கும்போது தன்னுடைய வாழ்நாளில் மறக்கவே முடியாத காட்சி அப்படின்னு சொல்லலாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்த 4 பெண்களில் ஒரு பெண்மணி கிடையாதுங்க. குட்டை பாவாடை மாதிரி ஒரு கருப்பு கலர் பாவாடையை போட்டு வெள்ளை கலரில் கட்டம் போட்ட சட்டைங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்மணியுடைய உருவம் தலைவிரி கோலமாக விகாரமாக இருந்திருக்குங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே உடம்பெல்லாம் நடுங்கி போச்சுங்க சங்கீதா அப்படிங்கிற பெண்ணுக்கு. அடுத்த நொடியே கந்தசஷ்டி கவசத்தை பாடிக்கிட்டே வேகமாக அந்த 4 பெண்கள் படுத்தக்கூடிய அறையை நோக்கி ஓடி போய் தட்டுறாங்க கதவை டம்னு. தட்ட உடனே அந்த 4 பெண்களும் கதவை திறந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது மறுபடியும் நடந்த விஷயங்களை பயத்தோடு சொல்லியிருக்காங்க. சரி வாடி, உனக்கு இதே வேலையாக போச்சு, உன் மைண்டில் தான் ஏதோ பிரச்சனையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை கூப்பிட்டு அந்த 4 பெண்களோட சங்கீதாவை தங்க வச்சுக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 2 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கார பெண்மணி கொடுத்த அந்த ரூம்லேருந்து இந்த 4 பணக்கார பெண்கள் இருக்கக்கூடிய ரூம்குள்ளேயே படுத்திருக்காங்க. 2 நாள் கழிச்சு சங்கீதாவுக்கே புரிஞ்சிச்சுங்க, இங்கே நம்ம படுக்க வேண்டாம், நம்மளுடைய ரூமுக்கே போயிடலாம், இங்கே படுத்த அப்படின்னா அவங்க ஏதாவது வெளியே போக சொல்லிட்டாங்கன்னா தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு அவங்களுடைய சொந்த ரூமுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அந்த ரூமுக்கு போகிறாங்க. 2 நாள் கழிச்சு அந்த ரூமில் போய் படுத்தது சங்கீதாவுக்கு இனிமேல் நம்மளுடைய உயிர் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சுங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா எப்போதும் போல் நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் தூங்குறாங்க செப்பரேட்டாக இருக்கக்கூடிய அவங்க ஒரு அறையில். நைட்டு மிட் நைட் டைம் இருக்குங்க. ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது சங்கீதாவுக்கு ஒரு உணர்வுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா தரையில் தானே படுத்திருக்காங்க பாய் விரிச்சு. தலையை வந்து பார்த்தீங்கன்னா யாரோ மடியில் தூக்கி வச்சிருக்கிற மாதிரி சங்கீதாவுக்கு உணர்வுங்க. யாரோ ஒருத்தருடைய மடியில் நம்ம படுத்திருக்கிற மாதிரி உணர்வுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு பார்க்கும்போது அதே உருவம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா பாயில் வந்து பார்த்தீங்கன்னா கால் நெட்டாக நீட்டி சங்கீதாவுடைய தலையை தூக்கி மடியில் வச்சிருக்க மாட்டிருக்குங்க. இவங்க முழிச்சு பார்க்கும்போது அந்த உருவத்தினுடைய கால்கள் மட்டும் தெரியுதுங்க. அப்படியே கருன்னு விகாரமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மடியில் படுத்திருக்கக்கூடிய அந்த உணர்வுலையே தெரிஞ்சிச்சுங்க கருப்பு பாவாடை போட்ட அதே உருவம் தாங்க. பயம் இருந்தாலும் கூட இதிலிருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு கந்தசஷ்டி கவசத்தை பாடுனது மட்டும்தாங்க. தூக்கி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வீசிருச்சுங்க அந்த உருவம் சங்கீதாவை. அவங்க படுத்திருக்கக்கூடிய ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூமோட தாங்க இருக்குது. அந்த பாத்ரூம் செவத்தோடு தூக்கி வீசின உடனே டக்குன்னு எந்திரிச்சு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 பேர் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் இருக்கக்கூடிய அறையை நோக்கி ஓடுறாங்க. ஓடி போய் அக்கா காப்பாத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே என்னடி பண்ணி தொலைகிறது, வந்து படுத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து படுக்க வைக்கிறாங்க. நைட்டெல்லாம் தூங்கவே இல்லைங்க. அவங்கள கூப்பிட்டு உள்ளே படுக்க வச்சுட்டு மற்ற 4 பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதன் மேலே நம்பிக்கை இல்லாத காரணத்தினால படுத்து தூங்கிட்டாங்க. அந்த டைமில் அந்த 4 பேர்த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸரி ரூம் மாதிரி நல்ல ரூம் தாங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது,
ஆள் உயரத்துக்கு ஒரு கண்ணாடி இருக்குங்க. அந்த கண்ணாடியே வந்து யதார்த்தமாக கண்ணை முடிச்சுக்கிட்டே பயமுறுத்த காரணத்தினால பார்க்குறாங்க. பார்க்கும்போது சங்கீதா வந்து அந்த 4 பேர்த்தோடு படுத்துறாலும் கூட தரையில் தாங்க படுத்துருக்காங்க. கரெக்டாக அந்த கண்ணாடியில் சங்கீதாவுக்கு பின்னாடி தலைக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதே உருவங்க. அந்த கருப்பு பாவாடை மற்றும் கட்டம் போட்ட சட்டையோடு ஆக்ரோஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி நிற்கிறாங்க. கண்ணாடியில் பார்த்து அலறி அடித்து கத்தின உடனே 4 பேரும் எந்திரிச்சு உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கக்கூடிய சங்கீதாவுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. தயவுசெய்து உங்கள் மகளை கூப்பிட்டு போயிருங்க, நாங்கள் லோக்கல் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெண்ணை வேலைக்காக வச்சுக்கிறோம், இவரால் எங்களுக்கு தூக்கமே போச்சு அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாளே கிளம்பி அவங்களுடைய அம்மா சென்னைக்கு வந்துட்டாங்க. சென்னைக்கு வந்து ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதாவை சொந்த ஊருக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகிற வழியிலேயே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதாவை திட்டுறாங்க. எந்த வீட்டுக்கு வேலைக்கு போனாலும் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அம்மா அதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் எனக்கு வேலை பார்க்குறதெல்லாம், ஆனால் என்னை பின்தொடர மாதிரி ஏதோ ஒரு பெண்மணியினுடைய உருவம் தட்டுப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க, நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே. அப்போதே வந்து அவங்களுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய சொந்த கிராமத்திற்கு போய் அங்கே அங்காளம்மன் கோவில் பூசாரி இருக்காருங்க, அந்த பூசாரி கிட்ட கூட்டிகிட்டு போய் விடுறாங்க. எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. உடனே பூசாரி அங்காளம்மனுக்கு அபிஷேக பூஜையெல்லாம் பண்ணி சாமிக்கு முன்னாடி இந்த பெண்மணியை சங்கீதாவை உட்கார வைக்கிறாருங்க. உட்கார வச்சு அங்காளம்மனுடைய துதியை வந்து பார்த்தீங்கன்னா பாடுற மாதிரி பாட வைக்கிறாருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதாவை சைகை காமிச்சு இது பண்ணிட்டு அவங்களுடைய அம்மா கிட்ட ஒரு வார்த்தையை பூசாரி கேட்குறாருங்க. என்ன கேட்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, உங்களுடைய குலதெய்வத்துக்கு படையல் வச்சு வழிபாடு பட்டீங்களா, எப்போ பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே தான் அவங்களுடைய அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டிருக்குங்க. இல்லை கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலாச்சு நாங்கள் குலதெய்வத்துக்கு படையலும் வைக்கல, கும்பிடவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுதான் காரணம் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி ஒன்றொன்னா எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, சங்கீதாவுடைய குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டேரியம்மன் அப்படிங்கிற ஒரு அம்மனுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இருக்கக்கூடிய கிராமத்திலேயே தாங்க அந்த அம்மன் இருக்குது. வருடத்திற்கு ஒரு முறை அந்த காட்டேரி அம்மனுக்கு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல காலி இடம் இருக்குங்க. அந்த காலி இடத்துல ஆண்கள் மட்டும் போய் கருப்பு சாவலை அறுத்து வந்து பார்த்தீங்கன்னா முட்டையெல்லாம் வந்து பலியிட்டுட்டு அந்த சாவலை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த பூஜையில் ஆண்கள் மட்டும்தாங்க கலந்துக்க முடியும். கோழி எடுத்து கொண்டு வந்து வீட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து சமைச்சு படையில வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள்கிட்ட திருப்பி கொடுப்பாங்க. மறுபடியும் அந்த படையில் எடுத்துகிட்டு போய் அந்த காலி இடம் இருக்கக்கூடிய காட்டேரியம்மனுக்கு சொந்தமான அந்த இடத்துல வாழை இலையை வச்சு பூஜை புனஸ்காரங்களை அந்த ஆண்கள் பண்ணுவாங்க. பண்ணிட்டு திரும்பி வீட்டுக்கு போகும்போது கற்பூரத்தை ஏற்றிக்கிட்டே வீடு வரைக்கும் ஆண்கள் போவாங்க. அப்போது காட்டேரியம்மன் படையில வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கே வருவாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து கும்பிட்டு மிச்சம் வச்சிருக்கக்கூடிய அந்த கரிசோரை நைட்டுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணுங்க. இதுதான் அந்த வழிபாடு முறைங்க. அதே நேரத்தில் அந்த காலி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காட்டேரியம்மனுக்கு படையல் வைக்கும்போது சுற்றி இருக்கக்கூடிய ஊர்க்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பு கொடுத்துருவாங்க, படையல் வச்சுருக்கோம், யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்துடாதீங்க அப்படி சொல்லிட்டு. அப்படி வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆபத்துங்க. அந்த காரணத்தினால ஊர் மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வரமாட்டாங்க. இது வருஷம் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் மொத்தம் 3 வருஷம் ஆச்சுங்க இந்த மாதிரி செய்முறையை செஞ்சு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்களுடைய குலதெய்வத்துக்கு இந்த படையல் மற்றும் பலியிடுவதெல்லாம் இவங்களுடைய பெரியப்பா தாங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போய் 3 வருடங்கள் ஆச்சுங்க. அவர் இறந்த பிறகு அந்த பூசாரித்தனத்தை ஏற்றுக்க வேண்டியது இந்த சங்கீதாவினுடைய அப்பா தாங்க. ஆனால் மது பழக்கத்திற்கு அடிமையாகி அதை அசால்ட்டாக விட்ட காரணத்தினால தான் அந்த காட்டேரியம்மன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தினுடைய மூத்த வாரிசு யார், பெண் பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதா தான். அந்த பெண் மூலியமாக தனக்கு இப்படியெல்லாம் அநியாயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதற்காக தாங்க அந்த வீட்டில் போய் அவ்வளவு டைம் காட்சி அடிச்சிருக்கு. இந்த பெண்மணிக்கு காட்சி அடித்தது எல்லாமே பேயோ ஆன்மாவோ கிடையாதுங்க, அந்த காட்டேரியம்மன் தான் அப்படி வந்து நின்றுருக்கு. கந்தசஷ்டி கவசத்தை பாடும்போதெல்லாம் எதற்காக இந்த பெண்ணுக்கு ஆபத்து நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, குலதெய்வமான என்னையே நீ வழிபடல, முருகனை வழிபட்டு என்ன பண்ணுற போற அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் தான் அந்த பெண்ணை அந்த பாடுபடுத்திருக்குங்க காட்டேரியம்மன். ஸோ இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் பூசாரி அப்படியே ஒன்று விடாமல் சொல்லியிருக்காருங்க. அதற்கடுத்து என் பெண்ணை இதிலிருந்து எப்படியாவது மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன் குலதெய்வத்துக்கிட்ட போய் மண்டிட்டு மன்னிப்பு கேட்டாவது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. உடனே சரி அப்படின்னு சொன்ன காரணத்தினால அவங்களுடைய சொந்த வீட்டுக்கு வந்து அந்த அங்காளம்மன் பூசாரி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வெள்ளை கலரில் ஒரு சாதம், கருப்பு கலரில் ஒரு சாதம், சிவப்பு கலரில் ஒரு சாதம், 3யும் செஞ்சு கோழி ஒன்று எடுத்து அறுத்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த காளி இருந்த இடத்துல அவங்களுடைய அப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி புரிய வச்சு எடுத்து போய் படையில வச்சுருக்காங்க. அப்படி படையில வச்சு அந்த இடத்துலையே அவங்களுடைய அப்பா நின்று என்னை மன்னிச்சிரு, இனிமேல் வருடம் நானே வந்து பார்த்தீங்கன்னா படையில ஏற்று உனக்கு பூசாரி தனத்தை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருக்காருங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வந்து வழிபட்டு குலதெய்வமே என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட காரணத்தினால அதற்கு பிறகு அவங்களுடைய வீட்டில் எந்தவித பிரச்சனையும் இல்லையாமங்க. அப்போதுலேருந்து இப்போது வரைக்கும் சங்கீதாக்கு இப்போது கல்யாணமாகி குழந்தைகள்லாம் இருக்காங்களாமங்க. காட்டேரியம்மன் தான் கூட வழி நின்று காப்பாற்றிட்டு இருக்காங்க. எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மின்னஞ்சலை சங்கீதா அப்படிங்கிற பெண் நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதை போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.